நமஸ்காரம் நேர்களே. ஒவ்வொரு நாளும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நியூமராலஜி சம்பந்தமான கருத்துக்கள், நியூமராலஜியில் எந்தெந்த எண்ணில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், வாஸ்து முறைப்படி பார்க்க போனால் ஒருவர் நல்ல வீடு கட்டியிருப்பார். அவர் என்னன்னு கேட்டா ஒரு கேதுவோட சாரத்துல பிறந்திருப்பார். ஜாதகத்துல கட்டத்துல பாத்தீங்கன்னா லக்னத்துல கேதுன்னு போட்டிருக்கோம், அல்லது லக்னத்துல என்ன ராகுன்னு போட்டிருக்கோம், அல்லது என்ன லக்னத்துல குரு போட்டிருக்கோம், அல்லது குருவும் சந்திரனும் சேர்ந்திருப்பார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வீட்டு வாயில் வைக்கப்படும் பொழுது எந்த விதமான ரத்த பந்த பாசத்தை கூப்பிடாமல் அந்த மெயின் டோரை வைக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டும்தான் கிரக பிரவேசத்திற்கு பிறகு அவருக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கைய சாஸ்திரங்கள் கூறக்கூடிய கருத்தாகும். இல்ல சார், நான் எங்களோட ரத்த பந்த பாசத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி செய்யப்பட்டால் கண்டிப்பாக அந்த வாசப்படி வச்ச உடனே மெயின் டோர் மெயின் ஃப்ரேம் வச்ச உடனே டெஃபினட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை ஸ்லோ ஆயிரும். அப்படி இல்லைன்னா பண விரயம் ஏற்படும். யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துட்டு, சார் நாங்க இது மாதிரி மெயின் டோர் வைக்கலாம் இருக்கோம், எங்களுக்கு டேட் வேணும், அப்ப யார கூப்பிடணும் யார கூப்பிடக்கூடாது, இல்ல எந்த நாளையில வைக்கலாம் எந்த மாசத்துல வைக்கலாம் டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா அந்த டீட்டெயில் நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல போயிட்டு நிறைய கருத்துக்கள் போட்டிருக்கோம், அதுல இருந்து கூட எடுத்துட்டு நீங்க நல்லா இருங்க. நான் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. மகாஸ்ரீ ராஜன் சார் நாங்கள் 1 இயராக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் போன பிள்ளை இது விநாயகர் சதுர்த்தியிலேருந்து அவர் சொன்ன டிப்ஸு, வெத்தலை பாக்கு வச்சது, அப்புறம் மாவிலை வச்சது, அத்தி மரம் வேர், இதெல்லாம் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ நான் என் பையனுக்காக கேட்கறதுக்கு இப்போ வந்திருக்கிறேன். நான் அதில் பையனுக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப திருப்தி. எனக்கு பையனுக்கு முன்னால் பிறந்த பிள்ளையை பற்றி நான் கேட்கவே இல்லைங்க. அவருக்கே அந்த இது பவர் இருக்கிறதுனால தான் அந்த பேச்சு வந்துச்சுங்க. அதனால நானும் திருப்பி